ஓகே சார். சார் அதிமுக, பாஜக கூட்டணி அமைந்ததிலிருந்து உள்ளுக்குள்ள பல்வேறு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு. இதனால என்ன சார் அதிமுக பலவீனம் அடைகிற மாதிரி நமக்கு ஒரு பார்வை கிடைக்குது. இருந்தாலும் அது என்டிஏ கூட்டணிக்கு பாதகமா போய் தானே முடியும். இந்த மாதிரி வேலையை ஏன் வந்து பாஜக தொடர்ச்சியா பார்க்கணும்னு தான் நான் கேட்கிறேன். அதிமுக பலவீனப்பட்டா ம். திமுகவுக்கு லாபம், ரைட்டா? ஆமா, ஆமா. ஆனா அது எப்போதும் அப்படிதான். அதிமுகவுக்கு எதிரான ஓட்டு திமுக வந்துடும். ம். ஒரு புதிய பொலிட்டிக்கல் அல்காரிதம் கிடையாது அது. ஏற்கனவே கரெக்ட். தமிழ்நாட்டுல இருக்கிறது தான். பைபோலார் பாலிடிக்ஸ்ல திமுக இல்லைன்னா அதிமுக. திமுக பலவீனப்பட்டா அதிமுகவுக்கு லாபம், அதிமுக பலவீனப்பட்டா திமுகவுக்கு லாபம். ஆனா திமுகவுக்கு இப்போ லாபம். அதிமுக பலவீனப்பட்டா பிஜேபிக்கு லாபம்னு இருக்கு. ஏன்னா திமுகவுக்கு எதிரான ஒரு அணியில் தானே பிஜேபி வருது. ஆமா. அப்ப ஆனா இப்ப அதிமுக இப்படி பலவீனம் இருந்தா அதிமுகவுக்கு பலவீனமா இருந்தாலும் அந்த அதிமுக கூட்டணிக்குள்ள தானே சார் பிஜேபி இருப்பாங்க. அந்த கொலாட்ரல் டேமேஜ் அவங்கள பாதிக்காதாங்கிற ஒரு கேள்வி எழுது இல்ல. இல்ல எப்ப பாதிக்குமான்னு கேக்கீங்க? சார் இப்போ வந்து திமுகவுக்கு எதிரா கூட்டணி உருவாக்கி எந்த தேர்தல் அது சொல்லுங்க. இந்த தேர்தலே நம்ம எடுத்துக்கலாம். 26 நம்ம இந்த எடுத்துக்கலாம். தேர்தலை பத்தி அவங்க கவலை இல்லைன்னு முதல்ல சொல்லிட்டாங்களே. அப்புறம் என்னத்துக்கு அதை பத்தி பேசி? 26 தேர்தல் யாருக்குங்க முக்கியமான தேர்தல்? சரி, 24 தேர்தல் யாருக்கு முக்கியமான தேர்தல்? மோடிக்கும் ராகுலுக்கும் முக்கியமான தேர்தல் சார். அப்ப 26 ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் முக்கியமான தேர்தல். அப்படின்னா அமித்ஷாவோ நரேந்திர மோடிக்கோ அது எந்த வகையில முக்கியத்துவம் வாய்ந்தது? எந்த வகையில இல்லைங்க. 4 எம்எல்ஏ இருக்காங்க. 10 ஆனாலும் சரிதான், 4 இருந்தாலும் சரிதான், 12 ஆனாலும் சரிதான். ஒரு நாள் அவங்க வந்து 134 ஆக போறது இல்ல. நாள் பிடிக்கும், அதுக்கெல்லாம் வருஷங்கள் பிடிக்கும். நாள் பிடிக்கும்லங்க. அப்ப இந்த தேர்தலை பத்தி ஏங்க பெருசா கவலைப்படணும்? எதிர்கால சிந்தனை தானே. ஓகே சார். அப்ப எதிர்கால சிந்தனை தான் 2029 முக்கியம். ஏன்னா திருப்பி நரேந்திர மோடி வரணும். ஆமா. அப்ப அந்த வியூகத்தை வேற மாதிரி வைப்பாங்க.